மனத்துள்ளே தெளிந்ததே சிவாயமே. ஹலோ 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 சார் கேக்குதா சார்? கேக்குது, சொல்லு. சார் ரிவர்ஸ் கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சு சார் இப்போ. என்னங்க சொல்றீங்க? ஐயோ டிவி ஆன் பண்ணி பாருங்க சார். இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு ஒரு மறு விசாரணை நம் நாட்டில் அமைக்கப்படுகிறது. எதுக்காக இந்த மறு விசாரணை டிராமா அப்படின்றத இன்னைக்கான டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம ஜுரிஸ்டிக்ல இருக்கா? அதுவும் இல்லாம நம்ம சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கா? வாங்க நம்ம இந்த டாபிக்க பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு இதுதான் ஹாட் டாபிக். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட டிசிபி வினய். வணக்கம் சார். வணக்கம். அவர் கூட சிட்டியோட பெரிய வக்கீல் அருண்குமாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இவங்களோட இந்த சிட்டியோட மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் பரத்தும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். நான் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை ரீஓபன் பண்றது அவசியமா? இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? கண்டிப்பா சட்டத்துல இதுக்கான ஒரு இடம் இருக்கு. என்ன அது? டாக்டர் ஷனாய்க்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். கோர்ட்டும் அதை மறுபரிசீலனை பண்றதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. நீதிபதி சந்திரசேகர் தான் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, டேட் எப்ப கொடுத்திருக்காங்க? சார் அது இன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு சார். என்னையா சொல்ற? அதை எப்பயா சொல்லுவ? சார் எனக்கே இப்பதான் சார் தெரியும். சரி, யார் யாரெல்லாம் வராங்க? சார் எல்லாரும் ஆல்ரெடி வந்துட்டாங்க சார். உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். கைதி வந்துட்டான் சார். இல்லங்க, நான் மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னல. திரும்ப ஷூட்டிங் சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை மட்டும். இங்க பாருங்க, என் டிரைவர் இன்னும் வரல. அவன் வர வரைக்கும் என்னால வர முடியாது. உங்களுக்கு புரியுதா? மேடம் ப்ளீஸ் மேடம், டைரக்டர் காலைல தான் மேடம் கால் பண்ணி சொன்னாரு. இல்லங்க, என்னால வர முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவை மட்டும் பாருங்களேன். சாரி மேடம். ஹலோ மேடம். ஹலோ, உன்கிட்ட காலையிலேயே சீக்கிரம் வந்து சொல்லியிருந்தேன் தானே. ஹலோ 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 மேடம். பேக் எடுத்துட்டு வா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். இங்க பாருங்க, நீங்க உங்களோட ஷெட்யூல் அப்பப்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட டிரைவர் இப்பதான் வந்திருக்காங்க. நான் மார்னிங் ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பேக் பண்றேன். மேடம் கண்டிப்பா வாங்க மேடம். முடியாதுங்க, நீங்க சொல்ற டைமுக்கு என்னால வர முடியாது. மேடம் இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோங்க மேடம். ஸ்பீடா போங்க. ஓகே மேடம். டேய் ராகுல், இப்பதான்டா சஞ்சய் ஃபோன் பண்ணா. என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்ட பாத்தியா? ஏய் மச்சான், சக்சஸ் சக்சஸ். காலையிலேயே மதுரைக்கு வந்துட்டேன். இப்பவே 2 ரவுண்டு போட்டாச்சு. நீ தான் மச்சான் இல்ல, செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் சேஃப்டி எல்லாம் ஓகே தானே? ராகுல் ராகுல் மச்சான் இன்னும் 4 ரோல் இருக்குது. டோன்ட் வரிடா. அப்ப ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லு. அப்புறம் விட்டுருவனா? மச்சான் எடுத்த உடனே வீடியோ அனுப்புடா. சரி மச்சான், அவன் வந்துட்டான். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பை 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 பை. டேய் மச்சான் மச்சான். ஹாய். ஹாய். யாரு? என்னோட ஃப்ரெண்டு. ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. டோன்ட் வரி பேபி, ஈவினிங் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. செல்ல குட்டி.
டார்லிங், இங்க பாரு டார்லிங், நீ ரொம்ப தப்பு பண்ற. கடைசியா சொல்றேன், என் கூட வந்துரு, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. டார்லிங், தப்பு பண்ற. யூ பஸ் ஆஃப். வாய்குண்டமோ பெண்ணு நீ இங்கு வந்தேனோ நாம் இங்கு சொல்வேனோ கோபம் கொள்ளாத நீ என் பெண்ணு பின்னாலே வந்தேனே யார் யாரோ சொல்வாயோ நீ யாரோ வாய்குண்டமோ தடங்களுக்கு வருந்துகிறோம். இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க சார், இன்னும் ஜட்ஜ் ஐயாவே வரல. என்ன வசுந்தரா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லையா? சாரி சார், டேட் இன்னைக்கே கொடுப்பாங்கன்னு நினைக்கல. அன்எக்ஸ்பெக்டட். என்ன சார், நல்லா இருக்கீங்களா? ஃபைன். என்ன சார், இதெல்லாம் தேவையா? இந்த கேஸ்ல நீங்களும் டென்ஷன் ஆயிட்டு நானும் டென்ஷன் ஆயிட்டு இந்த அன்னெசரி மறு விசாரணை தேவையா? இங்க பாருங்க சார், ஒரு மறு விசாரணை மூலமா ஒரு நிரபராதிக்கு நியாயம் கிடைக்குது அப்படின்னா அத மறு விசாரணைக்கு கொண்டு வந்து டென்ஷன் ஆகுதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் ஷனாய் சார், என்னதான் சொல்லுங்க, சில சமயம் நீங்களும் உங்க பிலாசபியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்னப்பா, எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமா சார், எல்லாரும் வந்திருக்காங்க. குட் குட். ஹலோ சார். சிங்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன என்ன சார், ஒடிஞ்சு போன கேஸ திரும்ப ரீஓபன் பண்ணா? இங்க பாருங்க, சட்டப்படி தான் மறு விசாரணைக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஹலோ மேடம், சட்டப்படி தானே தண்டனை கொடுத்திருக்காங்க. சார். திரும்ப எதுக்கு மறு விசாரணை? சிங்கம் சார், என்னம்மா நீ சும்மா இருக்கணும், புரியுதா? டாக்டர் ஷனாய் சார், இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சிடணும், புரிஞ்சுதா? ஆமா, அப்புறம் நீ? என் பேர் வசுந்தரா சார். வசுந்தரா, இந்த கேஸ்ல முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். கண்டிப்பா சார். அப்புறம் சிங்க சார், இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க எதுவுமே பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா? டேய் ராமா,
சார் ஒரு கிரீன் டீ வாங்கிட்டு வா. ஓகே சார். அப்புறம் அந்த கைதி வந்துட்டானா? வந்திருக்கா சார். அவனை கூட்டு வா. ச்சே, என்னாச்சு? என்னாச்சா? கார் இன்ஜின் கெட்டு போச்சு. வேற இப்ப என்ன? என்ன பண்றது? என்ன பண்றதா? பைத்தியமா நீ? யாருக்கிட்டயாவது டிராப் கேட்கணும். போய் கார்ல உட்கார் போ. சரி, நான் உள்ள போய் உட்கார்றேன். இவன் கார் நிப்பாட்டுவானா? சார் லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். லிஃப்ட் கொடுத்தா செத்தா போயிடுவான். லிஃப்ட் லிஃப்ட். பைக்கா? பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம். ஸ்டாப் ஸ்டாப். மெக்கானிக் யாரா இருந்தா கூட்டு வரலாம். ஹலோ நில்லுங்க. ஹலோ. அடங்கப்பா. நீயாவது வண்டி நிறுத்தியா? மேடம் யாரோ லிஃப்ட் கேக்குறாங்க, கொடுக்கலாமா? கொடுங்க. லிஃப்ட் லிஃப்ட். ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப். சார் கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஏய் சீக்கிரமா வா. ஹே, நீங்க குங்குமம் சீரியல் நடிகை சீதா தானே? ஆமா. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாப். மேடம் அங்க ஒரு பொண்ணு லிஃப்ட் கேக்குறாங்க, கொடுக்கலாமா? இது என்ன சென்னை விழுப்புரம் பஸ் ரூட்டா? எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுக்கறதுக்கு பேசாம சரிங்க போங்க. மேடம். ஹே ஸ்டாப். ஹே, அங்க ரோடு மூடி இருக்குடா. சரி போ, முட்டிக்கிட்டு சாவு. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. மேடம் மரம் விழுந்திருக்கு. ஐயோ. சரி வண்டியை திருப்புங்க. ச்சே. ஆ. டிரைவர் அங்க பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட பக்கத்துல எங்கேயாவது ஹோம் ஸ்டே கிடைக்குமான்னு கேளுங்க. வந்தீங்களா? அதான் சொன்னேன் அப்போவே. மேடம் இங்க பக்கத்துல ஏதாவது ஹோம் ஸ்டே இருக்கா? ஏன் திரும்பி வந்தீங்க? அது அங்க ரோடு பிளாக் ஆயிருக்கு. தெரியும், அதுக்கு தான் அப்பவே சொன்னேன். முன்னாடி வழி இல்லைன்னு. நீ பெரிய இவ மாதிரி போன. அது கவனிக்கல. இங்க ஏதாவது ஹோம் ஸ்டே தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ஆனா எப்படி கூட்டிட்டு போறது? என் வண்டி தான் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மேடம் ஓகே, நாங்களே உங்களை டிராப் பண்றோம். ஆல்ரைட், தேங்க் யூ. நாடு முழுவதும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. காற்றுடன் சூறாவளி அடிக்கிறது. இதனால் மரங்கள் ஆங்காங்கே சரிந்து கிடக்கின்றன. அதனால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்ப இதே சொல்லிக்கிட்டு சை. கீழே மேல சைட்ல. ஐயோ, யாரா நீங்க இப்ப பார்த்து வரீங்க? முதல்ல இந்த சரக்கெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவோம். கேட்டாலும் கேட்டுருவானுங்க. ஏய் நாளைக்கு காலைல தான் போக முடியும் போல.
யாரா நீங்களா? எங்களுக்கு ரூம்ஸ் வேணும். 1 2 3 4 எல்லாருமே ஒரே பேமெண்டா? இல்ல எங்களுக்கு 2 ரூம் போதும். உங்களுக்கு எத்தனை ரூம்னு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு? நாங்க 2 பேரு, ஆனா ஒரு ரூம் போதும். யார் இந்த பொண்ணு? அப்ப அவங்க யாரு? அவங்களே கேட்டுக்கோங்க. சார் 2 கீ. இல்ல எனக்கு 1 போதும். இன்னொன்னு மேடம் கிட்ட கொடுங்க. மேடம்க்கா? நீங்க நீங்க குங்கும சீரியல் சீதா தானே? நீங்க விஜய் கூட நடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைதானே? நிஜம் தானே? ஆமா. 1 செகண்ட். ஒரு ரூம் கொடுக்குறீங்களா? ரூம் நம்பர் 8 ஃபுல் ஏசி. ரொம்ப க்ளீனா இருக்கும். தேங்க் யூ. டேய், உங்களுக்கு ரூம் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். இது ஒரு 5 நிமிஷம் சார். 5 நிமிஷம் தானா? அப்ப பொறுமையாவே வா. பேபி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நைட் மட்டும்தான். மழை வேற வருது. இல்ல எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. எப்படி தெரியும்? மழை வந்துச்சு, என் ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கிட்டேன்னு சொல்லு. ரோடு வேற பிளாக் ஆயிருக்கு, வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். காலையில சீக்கிரமா போயிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போயிடலாம். ஓகேவா? ரூம் எடுக்கவா? எஸ். ஒரு நிமிஷம் சார். ரூம் 2 பேருக்கு 1. சார் சார் என்னடா? 2 பேருக்கு ஒரு ரூம். சீக்கிரம் கொடுங்க. 1500 ரூபா. சார், மேனேஜர் 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 மேனேஜர். என்ன சீதாவா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? இவன் எங்க பண்ணிட்டு இருக்கா? யோ, ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொன்னல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க ஃபயர் கேம்ப்? எனக்கு ஃபயர் ஆகி ஃபுல்லா பர்ன் ஆகுது. அது வந்து எங்கடா ஃபயர் கேம்ப்? சொல்லு. அது வந்து சார், சரக்கு சொன்னல, அது எங்க சரக்கு? சொல்லுயா. ஐயோ யோ மேனேஜர், உன்னால எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது சொல்லு. சார், மழை வருது சார். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். அதுக்குள்ள நீங்க கேட்டதெல்லாம் வந்துரும் சார். அது ஆமா அது. அப்படி பேசி பழகிக்கோ. அது அதான் சார். அதேதான். இவன் என்னடா இங்க பாக்குறான்? சார், இவங்க உங்க ஆளுதான். குங்கும சீரியல் சீதா சார். உங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல? சீதா எனக்கு தெரியாம இருக்குமா? மேடம், டைரக்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? மேனன் சார், என்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல அவ்வளவு அசிங்கமா பேசிருக்கீங்க. அது சரியா? இங்க பாருங்க மேடம், பேப்பர்காரங்க மழைய மடுவாக்குவாங்க. நான் எதுவுமே உங்களை பத்தி தப்பா பேசவே இல்லையே. சொல்லுங்க. அவங்க பப்ளிசிட்டிக்காக எது வேணாலும் போட்டிருப்பாங்க. நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல. இருந்தாலும் 1 or 2 வேர்ட்ஸ் அப்படி இப்படி ஸ்லிப் ஆயிருக்கும். ரொம்ப ஈஸியா சொல்றீங்கல்ல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு. ஆமா சார், நானும் படிச்சேன். நீங்க ரொம்ப கேவலமா எழுதிருக்கீங்க. உனக்கு எதுக்கு ஊர் கதை? மூட்டு வேலையை பாரியா. நடுவில் நீ எதுக்கு சும்மா வர? சரக்கு கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டான். ஒழுங்கா சீக்கிரம் சரக்கு வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரி வா பேபி, நாம போவோம். விவேக், ரூம்க்கு என் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம்.
இங்க பாருங்க கொஞ்சம் டின்னர் அரேஞ்ச் பண்ணுங்க. சாப்பாடா மேடம்? வரோம் வரோம். ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? இல்ல சிங்கிள் ரூம் வேணுமா டபுள் ரூம் வேணுமான்னு கேட்டேன். சிங்கிள். ஓகே. ரூமு ரொம்ப நல்லா இருக்கும், மெத்தெல்லாம் கூட இருக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவினா என்னை எப்ப வேணாலும் கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? அது ரூம் சர்வீஸ்க்கு. பேபி உன்கிட்ட சேஃப்டி இல்ல இல்ல உன் அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல ஐடி கார்டு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். கொடுக்குறாரு. இவன் சரியான நாட்டுக்கோழி, செம்மையா இருக்கா பாரு. மெதுவா டைமுக்கு மழை பெய்யுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? எதுவுமே நல்லா இல்ல. நானே வீட்டுக்கு போக முடியலங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நாம வேணா 2 நாள் இங்க இருப்போமா? சீ போடா. இவ ரெடியா இருக்கா? என்ன? அது உங்க ஜாக்கெட்டை மறந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். எனக்கு கைமாறு ஒண்ணும் இல்லையா? எப்படி பார்த்தாலும் இப்ப நம்மள உள்ள கூட்டுருவா. அச்சி. என்ன 10 ரூபா கொடுத்துட்டு போறா பாப்பா? சரி, அவ ஞாபகத்துமா இதை நம்மளே வச்சுக்கலாம். சி கள்ளி. ஒரு கதையை யோசிக்கலான்னு பார்த்தா என் மண்டைக்கு எந்த கதையும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இந்த முட்டாள் மேனேஜர் சரக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ஆளே காணோம். யோ மேனேஜர். ஐயோ சார், எங்கடா ஃபயர் கேம்ப்? அது வந்து சார் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார். ஃபயர் கேம்போட ஆடியன்ஸே ரெடி பண்ணிடுறேன். நீ என்ன புடுங்குறன்னு நானும் தானே பார்க்க போறேன். சீக்கிரம் பண்ண போ. சரக்குன்னு இவன் சாவடிக்கிறானே என்னைய. எனக்கு வர கோவத்துக்கு. ஐயோ கீழே கொட்டிடாத. சூரியனுக்கு பூமிக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எஸ். Thank you. உன் கூட இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். இருக்கும். இந்த பாட்டில விட இவன் ரொம்ப அழகா இருக்காளே. அவகிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணணுமே. பேபி. ஐயோ ஜாஸ்தி குடிக்காத பேபி, தொப்ப வந்துரும். இல்ல பேபி. ஐயோ செம்மையா இருக்காளே. இவன் மட்டும் எனக்கு கிடைச்சானோ? ஐயோ சார், உங்க பேரு மேனன் தானே? இண்டஸ்ட்ரியில ஏன் உங்களை எல்லாரும் பார் சந்திரன் கூப்பிடுறாங்க? அது ஒரு பெரிய கதை. நான் சென்னை வந்தப்போ நான் வாட்டி என் வாழ்க்கையை தொடங்கினது பார்ல மட்டும்தான். என் கதை பார்ல தான் பிறந்துச்சு தெரியுமா? எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசரே பார்ல தான். சினிமா பிளான்ல இருந்து ரிலீஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பார்ல தான் பண்ணேன். அடுத்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ப்ரொடியூசருக்கு என் கையில காசு கொடுத்ததும் பார்ல தான். So மேனன் become a bar Chandru. இதெல்லாம் ஒரு கதை. நல்ல வேலை இவன் பார்ல பிறக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். உங்க கதை எல்லாருக்கும் சூப்பர் சார். தேங்க்யூ சார். நீங்க எப்படி சார் இந்த கதையெல்லாம் எழுதுறீங்க? பை பர்த்.
லவ் ஸ்டோரிஸ்லாம் எப்படி எழுதுறீங்க டைரக்டர் அங்கிள்? ஓ அங்குலா, நான் லவ் பண்றேன். ஐயோ, அந்த பாட்டில் நானா இருக்க கூடாதா? சார் அப்படின்னா இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அதெல்லாம் எப்படி பண்றீங்க? அதெல்லாம் என் ஓன் ஃபீலிங்ஸ். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, சித்தப்பா, இப்படி எல்லாரையும் சார் இல்ல இவங்க எல்லாரையும் என் சிந்தனையில உருவாக்குவேன். என்னை பார்த்தா நான் டம்மி நினைச்சிட்டீங்களா? நீங்க இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சொல்லியா? பேபி கேக்குறாங்க உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னதுன்னு. அது த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி. மர்டரு மிஸ்ட்ரியா? அது எப்படி கிரியேட் ஆகும்? கொலை, நான் கொலைய பண்ணுவேன். சும்மா காமெடிக்கு சொன்னேன். அது அப்படியே நேச்சுரலா வரும். அது எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான், அவ்வளவுதான். ஒன்னாங்கட்டி ஒரே ஒரு வாட்டி பேபி. மேனேஜர், சரக்கு வர தீர்ந்து போச்சு. என்ன நீ மாதிரி நான் பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் சரக்கு கொண்டு வா, போ சீக்கிரம் வா. ஓகே சார், ஓகே சார். அது விடுங்க சார், சும்மா அதுன்னு சொல்லிக்கிட்டே. மேனேஜர் மேடம், டின்னர் ரெடியா? அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேடம். அவன் சரக்குன்னு சாவறான், இவன் சோறுன்னு சாவறான். சை, இதுங்க மத்தியில் நான் வேற மாட்டிட்டு முடிக்கிறேன். மழை வர மாதிரி இருக்கே. ஐயோ, மழை வந்துருச்சு. இந்த குடியாரம் தான் கொள்றானா? இந்த மழை வர சேர்ந்து கொள்ளுது. ஐயோ போலீஸ்! ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இவனும் வந்துட்டானே. கொஞ்சம் தள்ளி நில்லு, ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். மேனேஜர், மேனேஜர், ரூம் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. ரூம் நம்பர் 10. ரூம் நம்பர் 10 எங்க வரும் சார்? அது உங்க பின்னாடி. ஓகே. சரி சார். சார், அவன் எஸ்கேப் ஆயிட்டானா என்ன பண்றது? எல்லாரும் ஒரு நாள் போறதானே. சார், ரொம்ப பயமா இருக்கு சார். கொஞ்சம் கரெக்டா கட்டுங்க சார். டோன்ட் வரி, நம்ம சேஃபா தான் இருக்கோம். அப்படியே சார்? உங்க அம்மா சத்தியமா? சாரி சார், சாரி. இவனை பார்த்தாலே பேண்டெல்லாம் ஈரமாகுது. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஓடிடுறானே. பக்கத்துலயே வச்சிருக்கானே, விட மாட்டான் போல அவளை. டின்னர் ரெடி ஆயிடுச்சா? அது வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு அங்கதான். மேடம், ரூம் எப்படி இருக்கு? இங்க பாரு. ஓகே தானா? ஓகே மட்டும் தானா? என்ன ஃபோனே பார்த்துட்டு இருக்க எப்ப பார்த்தாலும்? அதுக்காக இங்க வந்த. என்கிட்ட கொஞ்சம் பேசு. ஒரு நிமிஷம். ஃபோன்ல அப்படி என்னதான் மேனேஜர், தெரியலையே.
ரூம்ல கீசர் ஒர்க் ஆகும். அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு half an hour கழிச்சு தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கரண்ட் எப்ப வரும் எப்ப போகும்னு யாருக்குமே தெரியாது. ஏன் எனக்கு கூட தெரியாதுன்னா பாருங்களேன். அந்த ஆள் என்ன பண்ணா? 4 கொலை பண்ணியிருக்கான். அவன் கூட இருந்த 4 பேரை கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். எதுக்காக? அவனுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. இது டேஞ்சரஸ் இல்லையா? நாங்க எப்படி இங்க இருக்கிறது? நீங்க மேடம் பயப்படுறீங்க? உங்க கூட ராமன் இருக்காரு, லக்ஷ்மண் இருக்காரு, கிருஷ்ணா இருக்காரு, இதோ சீதா இருக்காங்க, சதி இருக்காங்க, சாவித்ரி இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்படின்னா என்ன, அவன் ராமாவா? அஃப்கோர்ஸ் அவன் ராமன் தான். அப்ப அவன் 4 பேரை கொலை பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன தப்பு இருக்கு? அவன் கோபத்துல பண்ணிட்டான். ஏன் உங்க யாருக்கும் கோபம்லாம் வரவே வராதா சொல்லுங்க மேடம்? உங்களுக்கு கோபமா தான் நீங்க யாரையும் அடிக்கவே மாட்டீங்களா? அவன் அப்படி அடிக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டான், அவ்வளவுதான். இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கணும். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க. யோ, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ நீ? பாருங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதையா? நீங்க ராஜா, நான் உங்க சேவகனா? மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு. யோ, ஒரு நிமிஷம். ரோடு பிளாக் ஆனதுனாலதான் அவனை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். காலையில அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். டோன்ட் வரி, அது வரைக்கும் நம்ம சேஃப் தான். சார், அவனை கரெக்டா கேட்டிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி பாருங்க சார். அப்புறம் அவன் பிச்சுட்டு வந்துட போறான் சார். நான் இருக்கேன்ல சார், கவலைப்படாதீங்க. ஓகே, நீ இருக்கிறதாண்டா பயமா இருக்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட். வாடா போலாம். வாடா. பாய் அங்கிள். என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்னைய நீ அங்கிள் சொல்லுவியா? ஹலோ. டோன்ட் வரி. கூல். சரி சார். குட் நைட். குட் நைட் சார். இந்தாங்க. ஐயோ. கேர்ஃபுல். இது உங்கள் தான், உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ, அசுத்ராளே. ஐயோ மேனேஜர், ஐயோ, ரூமுக்கு சரக்கு அனுப்பு சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நான் தான் ஃபுல் பாட்டில் அப்பவே அனுப்புறேன் சார். அதெல்லாம் இன்டர்வல் டைம் எழுதிய முடிச்சிட்டேன். கிளைமேக்ஸ் எழுதணும்ல, அதுக்கு யார் கொடுப்பா? சார், நமக்கு கதை தான் சார் முக்கியம். நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். அனுப்புறேன், போங்க சார். அது அது அதுதான் சார். அதேதான் சார், போங்க சார். சரக்கு வேணுமாம்ல? சரக்கு அனுப்புறேன் சார். ஒரு நிமிஷம், நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வா. சரி சார், வந்துடுறேன். மழை. அந்த கைதி எவ்வளவு டெரரா இருந்தாங்க. இப்போ நீ லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் எவ்வளோ பெரிய டெரர்னு உனக்கு தெரியும். இந்த கிளாஸ் ஜலதோஷத்துக்கு. இந்த கைதி வந்தது நல்லதுக்கு தான். இந்த கைதி ரொம்ப டெரரா இருக்கான், பயங்கரமா. இந்த கதையில அவனுக்கு நல்ல கேரக்டர் எழுதிட்டு மத்த எல்லாரையும் குத்தி 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 கொன்ற வேண்டியதான். டோரை பூட்டி தானே வச்சிருந்தேன். ஒன்றும் இல்லை.
டோரை க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருந்தேன். இது எப்படி ஓப்பன் ஆச்சு? இந்த டாக்டரோட சாவகாசமே வேண்டாம். இந்த டாக்டர் ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. இவனால என் தலையே வெடிக்குது. சிங்கம் சார், எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? இங்க வாங்க. இங்க வந்து உட்கார்ந்து யார குறை சொல்லணுமோ அந்த சொல்லுங்க. வர சார் வர. இந்த பாரு, நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன். போன் வை. என்ன சிங்கம் சார், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சார் கிளையண்ட் சார், கிளையண்ட் கிளைண்ட் பாயிண்ட்லாம் அப்புறம். முதல்ல நான் சொல்றேன்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. டாக்டர் ஷெனாய், அப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்க. அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு மேனேஜர் வந்தான். சார், சாப்பாடு ரெடி சார். மேடம் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். எதை விட்டா யார் மேடமுக்கு சொல்லுவா? மழை வேற வருது. வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்றாங்களோ? ஹலோ ஹலோ, சாப்பாடு ரெடி ஆயிட்டு சார். யோ வரையா போயா. ஐயோ, அடுத்தது யார் இருக்கா? பேபி, இந்த வர இரு. வாங்க சாப்பிடலாம். இல்ல, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பரவாயில்ல, வேணும்னா நானே வரேன். அது ஒண்ணு இல்ல, நான் லேட்டா கூப்பிட வந்துட்டேன்னு அவளுக்கு கோபம். நான் இதை சரி பண்ணிடுவேன். வேற யார் இன்னும் மிச்சம்? அந்த டைரக்டர் இருக்கார்ல, அந்த டைரக்டர் அவனுக்கு சாப்பாடே தேவை கிடையாது. சரக்கு இருந்தாலே போதும், அதுலயே வாழ்ந்துருவான். அடுத்தது யாரு? குங்கும சீதா. மேடம் ரூமு. ஐயோ, தப்பாலே போடல. டோர் ஓபன்ல தான் இருக்கு. ஒருவேளை அவங்க என்ன உள்ள கூப்பிடுறாங்களோ? மேடம் மேடம் மேடம், இந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐயோ, என்னோட போட்டோ. அது என் போட்டோ இருக்குனால பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மேடம், சாப்பாடு ரெடியா இருக்கு மேடம். மேடம் எங்க இருக்கீங்க மேடம்? ஐயோ, கொலை கொலை
கத்திய வச்சு குத்தி 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 அவளை கொலை பண்ணணும். என்னாச்சு? கடவுளே! அவளை உள்ள கூட்டிட்டு போ. ஹலோ, என்ன பண்றீங்க? அங்கே சாவி இருக்கு. கைதி எங்க? ஓ காட். எஸ்கேப் ஆயிட்டானா? கதை முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. நெட்டு வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? நெட்வொர்க்கே கிடைக்கல. ஐயோ, அவன் இங்கிருந்து தப்பிச்சிட்டான். நான் அப்பவே சொன்னல சார், கரெக்டா கட்டுங்க, கரெக்டா கட்டுங்கன்னு. we are safe, we are safe னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கைதியை நீங்க எப்படி இங்க கூட்டிட்டு வரலாம்? ஒரு நிமிஷம் வெயிட். எதுவும் ஆகாது சார். எதுவும் ஆகாதுங்கிறீங்க, ஆனா ஆயிடுச்சு எல்லாமே. எதுவும் நடக்காதுன்னு சொல்றேன்ல, டோன்ட் வெரி. என்ன சார் எதுவும் ஆகாதுன்னு சொல்றீங்க? இப்ப நடந்திருக்கிறது என்ன சின்ன விஷயமா? கொலை சார், கொலை. அதுக்கு காரணம் நீங்களா கூட இருக்கலாம். இல்லனா அப்ப நீ நான் தான் கொலை பண்றேன்னு சொல்றியா? நீ குத்தமல்ல நெஞ்சுதான் குறுக்கு இருக்கும். நீங்க எது குறுக்க வரீங்க? டைலாக், செம டைலாக். டேய் தம்பி, நான் டைரக்டர்டா. சரி இருந்துட்டு போ, நீ யாரா வேணா இருந்துட்டு போ. ஃபயர் கேம்ப்ல நீ தானேயா சொன்ன கொலை நான் இப்ப பண்றேன் பாருன்னு. யாருக்கு தெரியும்? முன்னாடில இருந்தே உங்களுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது. எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. என்னடா சொன்ன? ஒரு நிமிஷம், சண்டை போடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. யோ, நீ கூட்டு வந்த கைதியால என்ன சந்தேகப்படுறாங்க இப்போ? இதுல இருந்து நான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறது சொல்லு? என்ன புரிஞ்சுக்கோ சொன்னா நான் என்ன பண்றது? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, தப்பு நடந்துருச்சு. அதுக்காக நானே கொலை பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க? யோ, அவளை கூட்டிட்டு வந்தது நீ தானையா? அப்புறம் நீ பேசுற? சார், ஒரு ஃப்ளோர்ல உங்களை மாதிரி நம்ம பேசிட்டேன் சார். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க இது நேரம் இல்ல. முதல்ல அந்த கைதியை நாம கண்டுபிடிக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவனை எங்கன்னு போய் தேடுவீங்க? இங்க பாருங்க, அவனை நான் புடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் இங்க இருந்து யாரும் போக கூடாது. எப்படி போக முடியும்? அது வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்கணும். புரியுதா? எப்ப வரைக்கும்? அந்த கைதி கிடைக்கிற வரைக்கும்.
பையன். அவன் கூட சேர்ந்து அவனும் செத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப இவங்களால நான் டென்ஷன் அலைகிறேன். இங்க எங்கேயாச்சும் புதல் இருப்பான்னு பார்த்தா எந்த புதலையும் காணுமே அவனை. மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நாளைக்கு காலையிலுக்குள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தரும் செத்துருவோம் போல. ஏய், நாங்களே எங்க பயத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நீ வேற வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க அதானே நடந்துட்டு இருக்கு. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, உன்னை நம்பி நான் வந்தேன்ல, அதான் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பாரு, எங்க சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. சும்மா சீன் போடாத. பாருங்க, சண்டை போறதுக்கு இது டைம் இல்ல, ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்கக்கா. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனோட சுகத்துக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கான். என்னையே அடிச்சிட்டியா ஒண்ணு? இங்க பாரு, சும்மா இருக்கிறதுனா இரு. அப்படி இல்லைனா அவ என்ன கொலை பண்றது? நானே உன்னை கொன்னுடுவேன். ஸ்டூபிட் இடியட். உன்னை நம்பி தானே நான் இங்க வந்தேன். என்ன போய் கொல்றேன்னு சொல்ற? என்ன கொன்றுவியா? ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. ப்ளீஸ். இருக்கிற டென்ஷன்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னொரு டென்ஷன் கிரியேட் பண்ணிடாதீங்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், போடி, போய் சாவடி. சரி, நான் செத்து போறேன். நீ சந்தோஷமா இரு. போடா. ஹேய், ஹே ஸ்மிதா, ஸ்மிதா. ராகுல், அவளை கூப்பிடு. ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. ஏய், நில்லடி. இவளை கூட்டு வந்ததுக்கு சும்மாவே இருந்துக்கலாம். ஐயோ பேபி, தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை காதலிச்சல, அதுக்கு நான் செத்து தாண்டா போனோம். ஏய், நான் சொல்றத கேளு. கதவை தோற. நான் ஒண்ணும் திறக்க மாட்டேன். செத்து போறேன்டா. ஷோ, ஏய், ப்ளீஸ் நீ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. கதவை தோற. ஒண்ணு வேண்டாம். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எப்படி நானும் என்ன கொன்றுவாரு. அதுக்கு நானே செத்து போறேன். ஓ, ஏய், ப்ளீஸ் நீ உங்க அப்பாவுக்கு தெரியாம நானே கூட்டிட்டு போறேன். இப்ப கதவை தோற, கதவை தோற. ஏய், ப்ளீஸ் மா, ஐ லவ் யூ. கதவை தோற. நீ வேண்டாம், உன் காதல வேண்டாம். ஏய், ஓபன் பண்ணுமா கதவை. நான் கதவை திறக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய் லூசு, கதவை தோற ப்ளீஸ். நீ உன்னை நம்பி வந்தல, என்ன அதனால ஸ்டூபிட் இடியட் எல்லாமே சொல்லு. நான் கதவை திறக்க மாட்டேன். ஏய், கதவை தோறடி. ஏய், கதவை தோற. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். கதவை தோற ப்ளீஸ். நான் திறக்க மாட்டேன். ராகுல், ராகுல்,
என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறேன் சொல்லு வாங்க, எல்லாரும் போய் பார்ப்போம். ஐயோ, கொலை. ஐயோ, கடவுளே. என்ன இது? யார் பண்ணிருப்பாங்க? தெரியாது. வாங்க. என்னாச்சு அங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா? எப்படி ஆச்சு? ராகு ராகு அங்க ராகு அங்க ராகுலுக்கு என்னாச்சு? இஸ் நோ மோர். ஸ்மிதா அழாத. நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அப்ப அவனுங்க ரிலாக்ஸ். அவன்தான். யாரு? யாரு? அவன்தான். யாரு? அவன்தான். யாரு? யாரு? அவன்தான் அந்த டைரக்டர். எனக்கு தெரியும். அவன் இங்கதான் எங்க இருக்கணும். வாங்க தேடலாம். வாங்க சீக்கிரம். யாருக்கு தெரியுது யாருக்கு புரியுது ராவண பிறவிதோ யாரு காரணம் யாரு சாவிதோ யாருக்கு தெரியும் இதோ கண்ணாமூச்சி ஆட்டம் இங்கே ஓடுது ஓடுது பின்னால் ஓடுது நம்ம கூட யாரு இங்கே காட்டில் கூட ஓடும் பயணம் நீயா நானா நானா நீயா என்னுட நானா உன்னுட நானா உன்னால் என்னை என்னால் உன்னை என்றும் ஒன்றும் புரியவில்லை அப்புறம் என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? கை தட்டி விளையாடலாம். இங்க எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் வந்துச்சு. நீ என்னடா எப்படி பேசுற? ஏதோ நானே வேணும்னு பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரிமினலை ப்ரொடெக்ஷன் இல்லாம கூட்டிட்டு வந்தது உன்னோட தப்பு. அப்புறம் அவன் கொலை பண்ணலன்னு அவனுக்கே சப்போர்ட் பண்ற அசிங்கமா இல்லையா? இந்த கொலை எல்லாமே அவன் தான் பண்ணான்னு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு சொல்லுங்க? அவனை இப்ப காணும். அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம். அவன் வரதுக்கு முன்னாடி ஒண்ணுமே ஆகல. அவன் வந்த அப்புறம் 3 கொலை நடந்திருக்கு. அது போதாதா சாட்சிக்கு? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அந்த கொடுமை என்னன்னா நம்மள சுத்திலாம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீ சொல்லுது இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம்
வாங்க. டேய் நில்றா. டேய் ஓடுடா. அங்கே நில்லு, நவராத. வா இந்த பக்கம், வா இந்த பக்கம், சொல்றேன்ல. தப்பு பண்ணிட்டு இருக்க. பண்ணது கோலா. இவன் எவ்வளவு பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இவன் ஒரு கேவலமான நாய். இவனை ஒரு கத்தி எடுத்து குத்துங்க சார். இவனை கொண்டா நமக்கு எதுவும் கிடைக்காது. முதல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலாம். வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. தெரியல, இங்க சிக்னல் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணலாம் இல்லையா? அவளை கூட்டிட்டு நீங்க ரிசப்ஷனுக்கு போங்க. இங்க சிக்னல் கிடைக்குதா இல்லையான்னு நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம். சரி. அப்ப நானு ஏய் பேபி நில்லு. இது புடி. இவனை பாத்துக்கிறது உன்னோட வேலை. டேய் என்னடா அப்படி பாக்குற? டேய் இப்படி ஒரு குத்து குத்துனா தலை பொழந்துக்கும். டேய் சைலண்டா இருக்கணும், இல்ல குத்திடுவேன். டேய் தலையை குனிடா. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. சிக்னல் கிடைச்சதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளைமேட்ல ஒன்னும் கிளியரா கேட்க மாட்டேங்குது. பாப்போம். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? ஹலோ. நீயா? ஓ மை காட், நான் என்னமோ அந்த கைதி திரும்பி வந்துட்டான்னு பயந்தே போயிட்டேன். இங்க என்ன பண்ற? அது என்னன்னா, சின்ன வயசுல நான் என்னோட அம்மாவை இழந்துட்டேன். என் சொந்த அப்பா என்ன ப்ராஸ்டிடியூஷன்ல தள்ளிட்டாரு. என் தலைவிதி. கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்துட்டேன். வேற வழியே இல்லை. எனக்காகன்னு யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என் உடம்புக்கெல்லாம் வர சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நடத்த சில காசு வச்சிருந்தேன். இப்போ நான் தைரியமா அந்த சாக்கடையிலேருந்து வெளியில வந்துட்டேன். இப்போ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த நரகம் கூட நல்லாதான் இருக்கு. லைஃப்ல சில சமயம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா வேற ஒண்ணுதான் நடக்கும். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். உன்கிட்ட கேமரா இருக்குல்ல? எதுக்கு? லைஃப் ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஏன் கேக்குற? இங்க இருக்கிறவங்க யாரும் ஒன்னா பிறக்கல. ஆனா சாகும்போது எல்லாரும் ஒன்னா செத்துருக்காங்க. உங்ககிட்ட கன் இருக்கா? எப்படி? 5 வருஷம் பிரைவேட் டிடெக்டிவா இருந்திருக்கேன். அதான் ஒரு சேஃப்டிக்காக இதை வச்சிருக்கேன். ஓ அப்படியா? நீங்க அந்த ஆக்ட்ரஸ் கூட எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமா.
அந்த கீ எங்க இருக்கு? போலீஸ் கிட்ட. சரி வா. ஹலோ ஹலோ சார். மேடம் பாடியில கீ கிடைச்சதுல அது எங்க? என்கிட்ட தான் இருக்கு. அதை கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அந்த கிரிமினல் சீரியல் கில்லரா? அப்பாடா. ஏய் சார், அங்க என்னையா பண்ற? அது வந்து வாயா இங்க. இது வரேன். சீக்கிரம் வா. அவன் எங்க போயிருப்பான்? சார், அங்க என்னையா பண்ணிட்டு இருந்த? அது உன்கிட்ட அவனை பாத்துக்கணும் தானே சொன்னேன். அது சின்ன வேலை சார். சொல்லியா? சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? எதுக்கு அடிச்சனா? அப்புறம் நல்லா இருக்குது சார். வாடா, எதுக்கு அடிச்சனு காட்டுறேன் வா. சார் விடுங்க சார். எதுக்குடா கொலை பண்ண? சார் நான் கொல்ல சார். யாரா கொலை பண்ணா? சார் நான் இல்ல சார். சார் சத்தியமா நான் இல்ல சார். டேய், உன் கையில நான் கொடுத்த ராடு அவன் வாய்க்குள்ள இருக்கு. அப்ப நீ தான்டா கொலை பண்ணிருக்கணும். அப்புறம் வேற யார் கொலை பண்ணிருப்பா? சார் நான் இல்ல சார். இல்ல சார், சத்தியமா நான் இல்ல சார். என்ன நம்புங்க சார். என்னாச்சு? அம்மா! வாய் திறந்து சொல்றா. சொல்லு, அவனை நீ என்ன பண்ண சொல்லு. சார் மேடமோட பர்ஸ் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அவங்க ரெண்டு பேத்தையும் நீதான் கொண்டனா? அப்ப என் ராகுலையும் நீதான் கொன்னியா? நீதானே கொன்ன? ஏன்டா கொன்ன? எதுக்குடா? மேடமோட பர்ஸ் உன் கையில இருக்கிறதுனால இங்க இருக்கிற கொலை எல்லாமே நீதான் பண்ணிருக்க. வாய் திறந்து சொல்றா டேய். சொல்லுடா. ஐயோ, நான் யாரையும் கொலை பண்ணலமா? என்ன நம்புங்க. எல்லாரும் என்னதான் சொல்றீங்க, ஆனா நான் கொல்லல. ஏன் நீங்க என்னைய சொல்றீங்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார், என்ன நம்புங்க சார். ஏய், ஒழுங்கா உண்மையா ஒத்துக்கோ, இல்லனா உன்னை சுட்டு சார். சார் அந்த மேடம் செத்ததுக்கு அப்புறம் நான் அவங்க பர்ஸ் எடுத்து அது உண்மைதான். ஆனா இவன் எப்படி செத்தாங்கிறது எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். நம்புங்க சார். ஏய் வேணாம், சொன்னா கேளு, பேசிக்கலாம். நீ தப்பு பண்ற, சொல்றத கேளு, பேசிக்கலாம். தெரியல சார். டேய் நாயே, மரியாதையா கத்தி கீழே போடு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சார் நான் எதுவும் வண்டி நிறுத்துடா டேய். நில்லு. சார் நான் டிஷர்ட்ல மட்டும் தான் சார் சூப்பர்மேன். நான் நிஜத்துல நான் ஒரு டம்மி பீஸ் சார். என்ன நம்புங்க சார். ஏன்டா கொலை பண்ண? யாரு சார்? யாரையா? சார் நான் கூட்டிட்டு வந்தவனை ஏன்டா கொலை பண்ண? சார் நான் நிஜமாவே கொல்லல சார். சார் நான் நைட்டு பாத்ரூம் போறதுக்கே பயப்படுவேன் சார். அவனை பார்க்கவே பயங்கரமா இருக்கான். நான் எப்படி சார் அவனை போய் கொலை பண்ணுவேன்?
தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்புறம் அந்த நடிகையோட பர்ஸ் உன் கையில எப்படிடா வந்துச்சு? உன் கையில இருந்த ராடு தான் வாய்க்குள்ள போச்சு. என் கண்ணு முன்னாடி ஒருத்தனை நீ கொலை பண்ணிருக்க. மரியாதையா ஒத்துக்கோ, இல்ல உன்னை ஷூட் பண்ணிடுவேன்டா. ஷூட் பண்ணிடாதீங்க சார், ஷூட் பண்ணிடாதீங்க, ஷூட் பண்ணிடாதீங்க சார். அவன் எப்படி சத்தானே எனக்கு தெரியாது சார். அந்த குங்கும சீரியல் சார். ஒரு நிமிஷம் இருக்கு சார், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார். சொல்றேன். குங்கும சீரியல் நடிகையோட பர்ஸ் எடுக்க தான் சார் நாங்க போயிருந்தேன். அப்புறம் இப்போ அந்த பயத்துல தான் சார் அந்த காரை நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். போய் சொன்ன சுட்டு தள்ளிடுவேன் சார். சார் 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 வேணும் சார், வேணும் சார். இப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் நிஜமாவே இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் இல்லை சார். அப்புறம் நான் ஒரு திருடன் சார். வைகுண்டம். அங்கேயும் யாரும் இல்ல, இங்கேயும் யாரும் இல்ல. இருந்தாலும் கேர்ஃபுல்லா தான் போகணும். யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். டடா டடா. ஐயோ, அங்க யாரும் இருக்காங்களே. அப்பாடா, யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய பென்ஸ் கார் வாங்கிடணும். அப்புறம் அப்படி ஒரு பெரிய பங்களாவையும் வாங்கிடணும். அப்புறம் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடணும். ஐயோ, யாராமே இதுக்கு தான் தொப்பை இருக்கணும்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இதுதான் யூஸ் ஆகும். ஐயோ, முழிச்சிட்டான். என்ன டிக்கெட் வாங்கியிருக்கான்? என்னது பாய்சன் குடிச்சு செத்துட்டானா? பாரு, சாகும்போது கூட லவ் லெட்டர் எழுதியிருக்கான். இறப்பு கடிதம். எனக்கு இது தேவையில்லை. எல்லா இடத்துலயும் சரக்கு இருக்கா? வாவ், இது அற்புதம். ஒரே ஒரு பெக்கு மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். பார்க்கலாம் ஒல்லியா இருக்கான், இவ்வளவு வெயிட்டா இருக்கான். அம்மா, ஐயோ, போதும் போதும் போதும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இது கடவுளுக்கு. யாரு? யோ மேனேஜர், வாயா வெளிய. மேனேஜர். சார் சார். நீ யாருடா? நானும் இங்க இருக்கிறவன் தான். அப்ப அவன் தானே? அவன் என்னோட தம்பி. அவனுக்கும் உனக்கும் மேட்ச் ஆகலையே. அவன் பாக்குறதுக்கு நேபாளி மாதிரி இருக்கான், நீ பாக்குறதுக்கு பெருத்த பனிக்குட்டி மாதிரி இருக்கா. அது வந்து சார், ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பாக்கு நைட்ல ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. அப்புறமா தம்பி பிறக்கும்போது பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. அதான் சார். ஓஹோ, சரி சரி. அப்படியே மறந்துடாத. சரக்கு சரக்கு என் ரூமுக்கு அனுப்பி வை. சரக்கு அப்புறம் ஃபேர் கேம்ப் அரேஞ்ச் பண்றேன். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் சார். அது அதுதான் சார். அதேதான் சார். அது அப்படியே சிப்ஸ் அனுப்பு. சரி சார், சரி சார். சீக்கிரமா இங்க எஸ்கேப் ஆயிடும். அவ்வளவுதான் சார். இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சேன் சார். அதுக்குள்ளார இந்த டைரக்டர் வந்து என்ன மாட்டி விட்டுட்டான் சார். அவனை மேனேஜ் பண்றதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க சார். நான் நல்லா லாக் ஆயிட்டேன் சார். என்ன நம்புங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார். அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஓனர், என்னோட கைதி, அந்த நடிகை, அப்புறம் அந்த பையன், அந்த பொண்ணு, இவங்க கொலைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? இல்ல சார். என்ன நல்ல மாதிரி நடிக்கிற நீ? ஆமா சார், நான் பாவம் எதுவுமே பண்ணல சார். என்ன நம்புங்க சார். என்ன சார் கண்டு இருக்கணும் எடுத்து எடுத்து வெளியே காமிச்சிட்டே இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். என்ன நம்புங்க சார். அவன் சொல்றது உண்மையா இருக்கலாம்ல. ஏய், அவன் சொல்ற நீ என்ன நம்புற? யாருக்கு தெரியும், உண்மையா கூட இருக்கலாம்ல. யோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நீ. அறிவு இருக்கா உனக்கு? இங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி கொலையாளி இவன் இல்லன்னு சொல்ற? அவனை பார்த்தாலே தெரியுது பண்ணிருக்க மாட்டான்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? முன்னாடி இருந்தே பிரிட்டிஷ் காலத்துல இங்க நிறைய பேரை கொன்னு புதைச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரிட்டிஷ்காரங்கன்னு நீ சொல்றியா? இதெல்லாம் பண்றது அந்த ஆத்மான்னு சொல்றியா?
ஐயோ ஆத்மா வந்துருச்சு போலியே சார். சார் ஐயோ சார், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், அது உண்மைதான் சார். அந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஆத்மா தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து நம்ம எல்லாரும் ஓடிடலாம் சார், இல்லைன்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான் சார். எனக்கும் அப்படிதான் தோணுது சார். இன்னொரு வார்த்தை நீ பேசுன நான் கொன்னு இங்கே நான் புதைச்சிட்டு போயிடுவேன்டா. சார் சார் என்னைய கூட்டிட்டு போயிருங்க சார். சார் என்னைய கூட்டிட்டு போக சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? நீ என்னையா அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்க? இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு தான் நம்ம யாருக்குமே தெரியல. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இங்க பாருங்க, அவன் கொலை பண்ணதுக்கு அவன் கையில இருந்த ராடும் அவன் கிட்ட இருந்த சாவியும் தான் சாட்சி. அதுவும் இல்லாம அந்த நடிகையோட பர்ஸ் இவன் கையில எப்படி வந்துச்சு? இதுக்கு என்ன சொல்றீங்க? அது கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம்ல. அட நீ வேற திரும்ப ஆரம்பிக்காதப்பா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. அவன் பொய் தான் சொல்றான்றதுக்கு அவன் இந்த ஹோட்டலோட மேனேஜர் இல்லங்கிறதா சாட்சி. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. அவன் நல்ல மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நல்லா பேசி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஷார்ட் சர்க்யூட்ல பல்பு உடைஞ்சிருக்கு, காத்துல டோர் அசைஞ்சிருக்கு. கொஞ்சமாவது யோசிங்க. 10 நிமிஷம் டைம் கொடுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் உண்மையை வர வைக்கிறேன். இந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியும். இதுவும் அவனோட வேலையா தான் இருக்கும். நோ சான்ஸ். இது ஒரு ஆக்சிடென்ட். நான் பார்த்தேன், நீங்க பாத்தீங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். இத ப்ரீ பிளான்டா? அதை எப்படி பண்ண முடியும்? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம யாருக்கும் புரியல. இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம். எஸ், நீங்க ரெடியா இருங்க. நான் மேடமோட கார்க்கியை எடுத்துட்டு வரேன். சரி வாங்க. பத்து நிமிஷம் டைம் கொடுங்க. அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன். டேய், இந்த கொலைகளை யார் பண்ணான்னு தெரியும். இங்க பாரு, இப்பத்துல இருந்து நான் போலீஸ், நீ திருட.
ஏய் எழுதி நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு. சிங்கம் சார், எனி அப்ஜெக்ஷன்ஸ்? அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு இங்க என்ன சார் இருக்கு? சொன்ன கதையே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு படத்தையே டைரக்ட் பண்ணிடலாம். மிஸ்டர் சிங்கம், லைஃப் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அவன் வாழ்க்கை மேல அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா அவனுக்கு அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த லைஃப்க்கு ஒரு வேல்யூ இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சட்டத்துல இருக்கு. அப்படின்னா குற்றவாளிய நிரபராதின்னு சொல்லி விட்டுற சொல்லுது உங்க சட்டம். Sir. சிங்கம், இப்ப நடக்கிற சில விஷயங்களை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. சில சமயம் கடந்த கால பொய்கள் உண்மையா கூட மாறலாம். ஏய் ஓதுன்றீங்க, பிசாசுன்றீங்க. ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸோட பேசுங்க. சிங்கம், இங்க பாருங்க, உங்களுக்கு தான் புரியல. அட என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் பண்ணணும் உங்களுக்கு? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நீங்க என்னன்னா புது புது பிரச்சனையா எடுத்துட்டு வர்றீங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் சும்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏசிபி சார், அந்த சம்பவம் நடந்த பகுதி உங்க கண்ட்ரோல்ல தானே வருது? ஆமா சார். அப்படின்னா இவன் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சார், அன்னைக்கு காலையில பால் போடுற பையன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணான் சார். அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது 9 கொலைகள் பண்ணியிருக்காங்க சார். அதுல ஒருத்தனுக்கு லெஃப்ட் ஷோல்டர்ல குண்டு பாஞ்சிருக்கு சார். அது சரி, அவனை எந்த சாட்சியத்தின்படி நீங்க இவன் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்றீங்க? சார், அங்க இருந்த எல்லா பணத்துலயும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு சாட்சினா அந்த ரெசார்ட்ல இருந்த அந்த 3 சிசிடிவி மட்டும்தான் சார். அதான் எங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சது சார். அந்த ஆதாரத்தை வச்சுதான் நாங்க இவனை குற்றவாளின்னு முடிவு பண்ணோம் சார். ஆல்ரெடி எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம் சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நாங்க இன்னொரு வாட்டி சப்மிட் பண்றோம் சார். இது ஒண்ணு போதும் சார். வேற என்ன வேணும் சார்? தீர்ப்பு சொல்ல ரெடியா இருங்க. சும்மா விசாரணைன்னு டைமை வேஸ்ட் பண்றாங்க. உங்க டைத்தை வேஸ்ட் பண்றோமா? அப்ப நீங்க கொடுக்குறீங்களா ஹேங்கிங்னு ஜட்ஜ்மெண்ட்? கொடுங்க சிங்க ஹேங்கிங்னு. சாரி சார்.
என்ன சாரி? இங்க நடந்துகிட்டு தானே இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்குது. உங்களை பேசணும் சொல்ற வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். புரிஞ்சுதா? என்ன டாக்டர் ஷனாய் அமைதியா இருக்கீங்க? சார், இந்த இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உங்க ஆளுதான் கொலையாளின்னு சொல்லுது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அஃப்கோர்ஸ் சார், அங்க நடந்திருக்கிற எல்லா கொலைகளுக்கும் இவன் ஒருத்தன் தான் காரணம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அப்புறம் என்ன சார், இவர்தான் ஒத்துக்கிட்டாருல இந்த கொலைகளுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு. ஏய் சிங்கம் சார், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சும்மா இருங்க ப்ளீஸ். சாரி சார். டாக்டர் ஷனாய், அது என்னங்க சுடுகாடு, பேய், பிசாசு அப்படி என்னென்னமோ சொல்றீங்களே, என்னதான் சொல்ல வரீங்க? எல்லாம் கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியட்டும். கண்டிப்பா சார். உன் பேர் என்னப்பா? என் பேரு விவேகானந்தா. இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? எனக்கு இவங்களை தெரியாது. இவங்களெல்லாம் யாரு கொலை பண்ணா? எனக்கு தெரியாது. தெரியாதா? ம்ஹும். நீதான். நீங்க பொய் சொல்றீங்க. வேணும்னா நீயே உன்னை பாரு. தேடி நான் வர நியாயம் தேடினே, மனசு மாயிகமோ கோயிர் போகும் வழி. அவ்வளவுதான். ஒண்ணு இது நான் இல்ல சார், இது நான் இல்ல சார், இது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஷனாய் சார், என்ன பண்றீங்க சார்? I will explain you, sir. சார், நார்மலா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி இயக்குறது அது நம்ம ஹியூமன் பிரெயின் தான். சாதாரணமா நம்ம ஹியூமன் பிரெயின் 3 விதமா நமக்குள்ள வேலை செய்யும் சார். கீழ்ப்பகுதி, மத்திய பகுதி, அப்புறம் மேல் பகுதி சார். இதுல முக்கியமானது நடுப்பகுதி சார். இது மனுஷனுடைய இமேஜினேஷன், கற்பனை திறனை ரொம்பவே பிரதிபலிக்கும் சார். இந்த கைதிக்கு நடு பகுதியில தான் அடிபட்டு பிரச்சனையே ஆயிருக்கு. அதனால இந்த கைதிக்கு அவனுடைய சப்கான்ஷியஸ் மெமரி பவரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆளோட பிரெயின் அவருக்கு ஏத்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்ட ஆட்களா மாறிக்குது. இது எங்களோட மெடிக்கல் டேர்ம்ல டிசோகுலேட்டிவ் டிசார்டர் இல்லனா டியூக் டிசார்டர்னு சொல்லுவோம். இதனால மண்டையில அடிபட்ட அவங்களுக்கே அவங்களுடைய இன்னொரு பர்சனாலிட்டி பத்தி சுத்தமா தெரியாது. ஆனா உள்ள இருக்கிற பர்சனாலிட்டிக்கு இந்த மனுஷனை பத்தின எல்லா தகவலும் தெரியும். இருங்க ஒரு நிமிஷம் சார். டாக்டர், நீங்க சொல்றது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மெடிக்கல் டேர்ம்ஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அப்படிதானே சொல்ல வரீங்க? கரெக்டா? அப்படியும் சொல்லலாம் சார். ஓகே 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 ஃபைன். அப்போ டாக்டர் ஷனாய், இந்த பையனுக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சார் அது வந்து சார் ஒரு நிமிஷம் சார், அதை நான் சொல்றேன்.
சார் இந்த கேஸ கடந்த 10 மாசமா ஹேண்டில் பண்றது நான் தான். ஆனா இவனுக்குள்ள இப்படி ஒரு நோய் இருக்கிறது எனக்கும் தெரியாது. 4 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி, இந்த கைதிய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறது எனக்கு அவசியமா இருந்துச்சு. கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு கைதிய ஜெயில மீட் பண்ண நான் போனேன் சார். முதல்ல அவனை மீட் பண்ணும்போது எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள், இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்புறம் எத்தனை ரூம் எடுத்தீங்க? ரூம் கொடுத்த மேடம். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சாப்பாடு வரும் வரும். நான் உண்மையாவே அவன் பேசினதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நடந்த காரியங்களை வச்சு என்னால எதையும் யோசிக்க முடியல. அப்புறமா அவனை திரும்ப திரும்ப மீட் பண்ண அவனோட பர்சனாலிட்டில நான் சேஞ்சஸ பார்த்தேன். சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இல்லனா எங்க அப்பா என்ன பயங்கரமா திட்டுவாரு. சரக்குங்கம்மா. சரி அதெல்லாம் விடு. ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொன்னல, அதை ரெடி பண்ணியா? நீ ரெடி பண்ண, அவ்வளவுதான். ஆனா அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமா சார், அன்னைக்கு இவங்க என்ன நேர்ல மீட் பண்ணாங்க. ஆனா அது வரைக்கும் அவனுக்கு நோய் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அவனை ஜெயில மீட் பண்ணேன். உன் பேர் என்ன? குட். நீ எதுக்காக இங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் நான் யாரையும் கொலை பண்ணல சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே சார். எனக்கு தெரியும், அதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். நான் உன்னோட ஆழ் மனசுக்குள்ள போய் பேசுறதுக்கு நீ எனக்கு கோஆபரேட் பண்ணணும். ஓகே சார். இப்ப நீங்க இத ஆழமா பாருங்க. ஓகே சார். தூக்கம் வரா மாதிரி ஆகும், தூங்கு. சரி சார். ஆனா உனக்கு இந்த சத்தம் உன் பிரெயின்ல கேட்கும்போது நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், வேற எதையும் யோசிக்க கூடாது. வெரி குட். உன்னோட பேரு? விவேக். வயசு? 30. நான் திரும்ப உன்கிட்ட பேசும்போது நீ உன்னோட வாழ்க்கையில 10 வருஷத்தை பின்னோக்கி போயிட்டு இருக்க. ஓகே? இப்போ உன்னோட வயசு? 20. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிடெக்டிவ் ஆபீசரா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குட். இப்ப நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ உன்னோட சின்ன வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்க. ஓகே? விவேக், விவேக், இந்த கேஸோட முக்கியமான சோர்ஸ் உருவானதே இவன் சின்ன வயசுல தான். இவனோட அப்பா கேசவ மூர்த்தி ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அம்மா சுசீலா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்னங்க வீட்ல சக்கரையே இல்ல, கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வாங்க. ஏப்பா குடிக்கவே காசு இல்லையாமா? சக்கரையாமா? சக்கரை. கேசவமூர்த்தி படிச்சவனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தான். ஏய் கதவை தரடி. ஏய் தள்ளு. கதவை திறக்க எவ்வளவு நேரம் ஆடி? வாங்க உள்ள. என்னங்க பாத்து.
கேசவ மூர்த்திய தான் சம்பாதியம் இல்லாம பொண்டாட்டி தாலியையும் அடகு வச்சுட்டான். தாலிய குடடி. உனக்கு என்ன பைத்தியமா போச்சு? குடடி. குடு. குடு. வீட்டுல இதே சண்டையால அந்த பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான். அப்பா அப்பா விட்டுருங்கப்பா, அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா. பொண்டாட்டி மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் அவன் பையனை அடிச்சு அவன் அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அப்பா வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா. புருஷன் அவளை கொடுமைப்படுத்தினதால அவ மனசும் கேவலமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. பையன் இருக்கான், அமைதியாரு. தம்பி இங்க வாப்பா. என்ன அங்கிள்? கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு பொறுமையா வா. சரி அங்கிள். ஆனா அவ பண்ண தப்புக்கு அவ பையனை காவலுக்கு வச்சது மிகப்பெரிய தப்பு. விவேக் இங்க வா. என்னம்மா சொல்லணும் சரியா? நல்ல புள்ள. சரிம்மா. இவங்க 2 பேரும் சமாச்சாரம் 4 செவுத்துக்குள்ள இருந்திருந்தா இந்த பையன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அது வந்து காசு கேட்டா இல்லன்னு சொல்ற. அப்படியே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்பா அடிக்காதீங்க, அப்பா அடிக்காதீங்க, அப்பா அப்பா போறாங்க. அப்பா அம்மா அம்மா அன்னைக்கு அவன் கிட்ட இருந்த மாற்றம் தான் நல்லவனா இருந்த அவனை கெட்ட அரக்கனா மாத்துச்சு. அவனுக்கு வந்த அந்த வலி வாழ்க்கையில வேற யாருக்கும் வரக்கூடாது. வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணாம வலி அனுபவிச்சவன் அவன் தான். பார்த்தே என்னை நானே வாழ்வோ உன் பிறவி பேசும் மரணமோ நேரமோ விரைவிலே நேர்மையோ வலிமையோ நீ கனவோ நிஜமோ விதி பசியோ வெறுப்போ நீ உன்னோடு இதுதான் இங்கயோ சாபமோ முதலோ முடிவோ எங்கில்லையோ விதியே நிறுத்த யாரிதோ. அவனோட மனசு அவன் கண்ட்ரோலை விட்டு என்னைக்கோ போயிடுச்சு. அவன் சுத்தமான மனசு அரக்கத்தனமா மாறி ஒரு கொடூரமானவனா உருவாக்குச்சு.
நோய்க்கு தான் ஹிப்னாட்டிசம் மூலமா அவனோட நோய்க்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. இருங்க இருங்க இருங்க, இப்ப நான் உங்களோட பாயிண்ட்டுக்கே வர்றேன். இந்த பையனுக்கு அவனுக்கு அந்த நோய் இருக்குங்கிறது தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? கரெக்டா? இந்த நோய் இவனுக்கு திரும்ப வராதுங்கிறது எப்படி சாத்தியம்? ஒருவேளை திரும்ப வந்துருச்சுன்னா? இது சினிமா இல்ல டாக்டர் ஷெனாய். இதுதான் சார் பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. குட் பாயிண்ட் சார். ஆனா இது திரும்ப வராதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அது என்ன சார்? நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிரகாரம் அந்த 3 கொலைகளை பண்ணதுக்காக தான் 6 வருஷம் சிறையில அவன் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அந்த சிறையோட சூழ்நிலை அண்ட் என்விரான்மெண்ட் அவனை மொத்தமா மாத்திருக்கலாம்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம 5 வருஷமா அவன் டிடெக்டிவ் ஆபீசரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கேன் சார். இப்ப 2 வருஷமா சீதாங்கிற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கார் டிரைவரா வேலை செய்யறான். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த நடிகைய நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. விவேக், வேண்டாம், விட்டுறலாம். இருங்க மேடம், என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். டேய், யாரா அவன்? பொண்ணு வரும்னு பார்த்தா எவனும் வாட்ச்மேன் வந்திருக்கான். டேய், நீ என்ன பெரிய தில்லாலங்கடியா? என்னடா அப்படி பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிடுவேன், குத்திடுவேன்ற வேலைலாம் என்கிட்ட வேணாம். மரியாதையா வழிய விடுங்க. கப்பாரா, எங்க கிட்டே பஞ்சுடலாகா? இதோ வந்துட்டாரா ஹீரோ. நீ என்ன பவர் ஸ்டாரா இல்ல சாருக்கானா? உங்க ரேஞ்சுக்கெல்லாம் எதுக்குடா பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்றீங்க? அப்படின்னா நீ எப்போதும் சொல்றியா? வந்து ட்ரை பண்ணி பாரு. அன்னைக்கு அவன் தலையில அடிபட்டிருக்குன்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அது எல்லாத்தையும் உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறமா தான் திரும்ப அந்த நோய் வந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா? நாட் ஷுர், பட் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அது எப்படி? சாதாரணமாவே ஒரு இடத்துல அடிபட்டதுன்னா
திரும்பவும் அதே இடத்துல மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா அந்த நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஒரே தடவை இல்லைனாலும் அப்பப்ப வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த அதே விஷயங்கள் திரும்ப நடந்துச்சுன்னா அந்த நோய் திரும்ப தாக்க ஹை சான்சஸ் பாசிபிளி ரொம்ப அதிகமா இருக்கு. அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அவனோட அப்பா அம்மா தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்புறம் அவங்க பண்ண கொடுமைகள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரத்துக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அதனாலதான் அவன் சப்கான்சியஸ் மைண்ட் அவங்கள கொல்றதுக்கு உத்தரவு கொடுத்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி உங்களுக்கு இவனுக்கு நோய் இருக்குன்றத நான் தெளிவா சொல்லுவேன். எவிடன்ஸ் படியும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படியும் அக்டோபர் 25, 26 அன்னைக்கு நடந்த எல்லா கொலைகளுக்கான காரணம் இவனா இருக்கலாம். ஆனா இவன் இல்ல. இவன் மைண்டுக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் தான் இவனை இப்படி பண்ண சொல்லி இருக்குன்னு ரிப்போர்ட் தருவேன். இதுக்கெல்லாம் காரணம் இவன் உள்ள இருக்கிற ஒண்ணுதான். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னா அது இவனுக்கு கொடுக்க கூடாது. இவனுக்குள்ள இருக்கிற அந்த அரக்கனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா இவனுக்கு இல்ல. அதனால என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, where there is law, there is truth. அதனால இவனோட நோய்க்கு சிகிச்சை கொடுக்கறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா சிகிச்சை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இதை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஓகே. நடந்த எல்லா சம்பவங்களையும் கருத்தில் கொண்டு 2016 அக்டோபர் 25, 26 நடந்த சென்னை சிட்டியோட விழுப்புரத்தில் உள்ள ரெசார்ட்டில் நடந்திருந்த இந்த 9 கொலைகளுக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த விவேக், அவனுக்கு இருக்கிற மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் நோயால தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ணியிருக்கான்னு உறுதியாயிருக்கு. அவன் மேல கொடுத்துள்ள இந்த கொலை வழக்க நான் தள்ளுபடி பண்றேன். கொடுக்கப்பட்ட மரண தண்டனையும் நிராகரிக்கிறோம். இதனால மனிதாபிமான அடிப்படையில அவனுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக மருத்துவ சிகிச்சை அவருக்கு கொடுக்க இந்த கோர்ட் முடிவு செய்துள்ளது. அவர் குணமாகிற வரைக்கும் மருத்துவ கண்காணிப்புல இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வணக்கம் சார். இன்னைக்கு வந்திருக்க இந்த தீர்ப்பு சட்டத்துல முதல் முறையா வந்திருக்குன்னு நாம சொல்லலாமா? இது ஒரு விசித்திரமான நிகழ்வுன்னு தான் சொல்லணும். மரண தண்டனை விதித்த ஒரு கைதிக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த சந்தோஷமான தீர்ப்புலயும் ஒரு சோகம் இருக்கு, ஒரு வலி இருக்கு. அதுக்கு என்ன வலி? பாருங்க,
இந்த தீர்ப்பு ஒருத்தருக்கு வாழ்க்கையை கொடுக்குதுன்னா இன்னொருத்தருக்கு வலியை கொடுக்குது. ஏன்னு தெரியுமா? தெரியலையே சார். வீடுதான் முதல் ஸ்கூல். அவங்களோட பெத்தவங்க தான் ஆசிரியர்கள்னு சொல்றாங்க. இது வெறும் புத்தகத்துக்காகன்னு மட்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடம். ஆனா இதுதான் நிதர்சனம். நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். பசங்களை சின்ன வயசுலயே நல்லா வளர்த்துருங்க. நீங்க நல்லா வாழணும்ன்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுல ஒரு நிம்மதியான என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணி கொடுக்கறது தான் உண்மையான வாழ்க்கை. மன நிம்மதி இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி குற்றங்களும் காரியங்களும் நடக்கதான் செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இந்த தீர்ப்பு பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 8 கொலை பண்ண ஒரு ஆளு இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல கோர்ட் அவனை அரெஸ்ட் பண்ணிருச்சு. அப்புறமா அவன் நல்லவன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவன் நல்லவன் தான் எனக்கும் தோணுது. அதனால தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் ஒரு நிரபராதி சார். டேய் மச்சான், நிரபராதி விட்டாங்கடா அவனை. அந்த கைதி எங்க இருக்கான்? Where he is right now? அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்? இப்போ அந்த பையன் எங்க இருக்கான்? இப்போ அவன் எங்க இருக்கான்? இப்போ அந்த பையன் எங்க இருக்கான் சார்? இது சாபமோ, இது நேரமோ, இது நியாயமோ? யார் தேடுதோ, யார் காரணம், விதி நியாயமோ? அதுவோ ஒரு நாடகம், இதுவே பழி தீருதோ? இதுவே விதி நரகமோ? அதுவோ நம் வாழ்க்கையோ? யாரோ நீ, யாரோ நீ, யாரோ நீ. நம்ம வாழ்க்கையோட லட்சியமும் லட்சியத்தோட அறிவும் கடவுளோட அருளால நமக்குள்ள தான் இருக்கு. வலி தாங்க பயமில்லை, அதுதானே முடிவென்று கதை பேசும் மொழி ஏதோ ஒரு வார்த்தை எழுதிடவே. நீ நின்ற பூமி பல கோடி ஜன்மங்கள், பல யுகம் பேசும் ஒரு வார்த்தை இங்கே. எங்கோ நீ வாழுவதோ, எங்கோ நீ சாவுவதோ? யாரோ நீ,